ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ்சி பொண்ணு. ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். ஸோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற கொஸ்டின்ஸில் எதெல்லாம் சேலஞ்சிங்காக பார்க்குறனோ, இல்லை கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆர் ட்ரிக்கி ஆர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறனோ, அந்த சம்ஸை ஒரு கொஸ்டின் இதில் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ மேக்ஸுன்னு மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஜிகே ஆர் இங்கிலீஷ் அந்த மாதிரி டாபிக்ஸில் கூட கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவ்வளோதான், டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம், சேர்ந்து படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். ஓகே, போதும் இந்த இன்ட்ரடக்ஷன். ஸோ சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் இருக்கிற சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 633 to the power 24 minus 277 to the power 38 plus 266 to the power 54. இப்போ எக்ஸோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட்னா என்ன? லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம யூனிட் டிஜிட்னு சொல்கிறோம். இப்போ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்பர்ஸில் அந்த ஒன்னோட பிளேஸில் இருக்கிறது தான் யூனிட் டிஜிட். இப்போ இந்த 633ல் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து 3. ஸோ அதுதான் வந்து 633ஓட யூனிட் டிஜிட் அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த யூனிட் டிஜிட்டோட டேபிள். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கிறோம். ப்ளஸ் அந்த பவர் சைக்கிள்னு சொல்லி கொஞ்சம் வேல்யூஸும் இருக்கும். ஸோ இந்த 2, 4, 8, 6 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த ஆர்டர்ஸ்லேயே தான் நீங்கள் படிக்கணும். 4, 2, 8, 6 இப்படியெல்லாம் மாற்றி படிக்கக்கூடாது. 2, 4, 8, 6 அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 raised to 1 is equal to 2, அதுதான் இந்த 2. இப்போ 2 ஸ்கொயருங்கிறது வந்து 4, அதுதான் இந்த 4. அப்போ 2 க்யூபுங்கிறது என்னது? 8, அதுதான் இந்த 8. அப்போ 2 raised to 4ங்கிறது என்னது? 16. ஸோ 16னா 16ன்னு போட்டுறக்கூடாது, யூனிட் டிஜிட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் நம்பர். ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் என்னது? 6. ஸோ அதுதான் இந்த 6. திரும்ப 2 raised to 5 எடுத்துட்டிங்கன்னா 32 போயிடும். 32ல் யூனிட் டிஜிட் என்னது? 2. ஸோ திரும்பவும் அந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் 2 raised to 6 எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் திரும்ப 4 கிடைக்கும். 2 raised to 7 எடுத்திங்கன்னா யூனிட் டிஜிட் திரும்ப 8 கிடைக்கும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சைக்கிளில் வந்து 6ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இதில் மொத்தம் இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இதோட சைக்கிளிட்டி 4 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதே தான் 3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 raised to 1 is 3. 3 raised to 3, 3 square is equal to 9. ஸோ 3 raised to 3 is equal to 27. ஸோ அதுக்கப்புறமா 3 raised to 4ஓட யூனிட் டிஜிட் 1. ஸோ 3 raised to 5 எடுத்திங்கன்னா திரும்ப யூனிட் டிஜிட் உங்களுக்கு 3லே கிடைக்கும், திரும்ப ரிப்பீட் ஆக தொடங்கும். அதனால அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதோட சைக்கிள் என்னவாக இருக்குன்னா 4. அதே மாதிரி தான் 4 இருக்கும். 4 raised to 1 is equal to 4. 4 square is equal to 16. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 4 க்யூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் யூனிட் டிஜிட் வந்து 4லே தான் கிடைக்கும். ஸோ அது திரும்ப 4, 6, 4, 6, 4, 6 ரிப்பீட் ஆகிறதுனால இதுக்கு 2 தான், அதாவது 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட சைக்கிள் 2. அதே மாதிரி 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு 5 எல்லா நம்பர்ஸுமே வந்து 5ல் தான் முடியும். ஸோ இப்போ 5க்கு வந்து ஒரே ஒரு யூனிட் டிஜிட் தான் இருக்கும். அதே மாதிரி தான் 6க்கும். 6க்கு 6 to the power 1 is 6. 6 square is equal to 36. 6 க்யூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 4, 3. 2 and 6. ஸோ அப்போது 6, 6, 6ன்னு முடிகிறதுனால 6க்குமே வந்து ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ அதோட சைக்கிள் நம்பருமே வந்து 1. இதுதான் வந்து இந்த சைக்கிள்ஸ் இதுக்கான அர்த்தம். ஸோ இந்த 7, 8, 9, 10 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து அதோட பவர் சைக்கிள் ப்ளஸ் அந்த ஆர்டரை வந்து நீங்கள் படிச்சுக்கணும் யூனிட் டிஜிட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 633 to the power 24 minus 277 to the power 38 plus 266 to the power 54. இல்லை நம்ம எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இப்போ நமக்கு இந்த 633ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. ஸோ இந்த 3 raised to நம்மளோட எக்ஸ்போனண்ட் என்னது? 24. ஸோ 3 power 24 மைனஸ் அதுக்கப்புறமா என்ன இருக்குது? 277 இருக்குது. அப்போது அந்த 277ல் லாஸ்ட் டிஜிட் என்னது? 7. ஸோ 7 to the power 38. 7 to the power 38 ப்ளஸ் அதுக்கப்புறமா இருக்கிறது என்னது? 6. ஏன்னா 266ஓட யூனிட் டிஜிட் என்ன? 6. ஸோ 6 to the power 54. இதில் நம்ம இனி இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பவர்லாம் ஒன்றும் போட்டு பண்ண வேண்டாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்போனண்ட்டை அதோட சைக்கிள்லேருந்து வச்சு டிவைட் பண்ண போகிறோம். இதோட எக்ஸ்போனண்ட் என்ன? 24. ஸோ 3யோட சைக்கிள்லேருந்து என்னது? 4. ஸோ 24 divided by
4 இதுதான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். 3யோட சைக்கிள்லேருந்து எங்கே நம்ம பார்த்தோம்ல 4 தான் இருக்குது 3யோட சைக்கிள்லேருந்து. ஸோ இதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இந்த 4 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். -7 to the power 38. அப்போது 38 divided by 7ஓட சைக்கிள்லேருந்து என்னது அதுவும் 4 தான். ஸோ அப்போ அதுவுமே வந்து நம்ம 4 தான் இங்கே போட்டுக்கணும். ப்ளஸ் இப்போ 6க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6க்கு எப்போவுமே அதோட யூனிட் டிஜிட் வந்து 6ல் தான் வரும். ஸோ அதனால் இங்கே 6க்கு நீங்கள் வந்து 54 divided by 1 அப்படியெல்லாம் எடுக்க வேண்டாம். டேரெக்டாக 6ன்னு போட்டுடலாம். பிகாஸ் 6 ரைஸ் டு எனி நம்பர் இஸ் அதோட யூனிட் டிஜிட் வந்து 6ஆக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம 6ஏ எடுத்துக்கலாம். இப்போ 24/4 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 0 கிடச்சிரும். அதுக்காக இப்போது ஒரு நம்பரை டிவைட் பண்ணி 0 வருது அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்னன்னா இந்த சைக்கிள்லேருந்தோட லாஸ்ட் டிஜிட் தான் இதோட யூனிட் டிஜிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 0ன்னு வந்ததும் 0ன்னு போட்டுறக்கூடாது. இப்போ 0 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போது இது 3யோடது. ஸோ 3க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குது 1. 3971 தானே இருக்குது லாஸ்ட் டிஜிட்டு. ஸோ 0ன்னு சொல்லிட்டு நமக்கு டிவைட் பண்ணி வரும்போது அதோட லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதுக்கு இந்த 0க்கு வேல்யூ என்னவா இருக்கும்னா 1ஆக இருக்கும். அப்போ 1 மைனஸ் 38 divided by 4 பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 2 தான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ 2 ரிமைண்டர் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் யூனிட் டிஜிட் சைக்கிளில் செகண்ட் இருக்கிற டிஜிட்டை எடுக்கணும். இப்போ இது வந்து என்ன நம்பருக்கு 7ங்கிற நம்பருக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 7ங்கிற நம்பருக்கு யூனிட் டிஜிட்டில் செகண்ட் இருக்கிறது என்னது 9. ஸோ அப்போ இந்த 2ங்கிறது வந்து ரிமைண்டர் தான். இந்த 2 எடுத்துடக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம 9 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 6ங்கிறது வந்து 6 தான். ஸோ அந்த 6ஐ வந்து அப்படியே போட்டுக்கணும். இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டு போட் மாஸ் போட்டு அறிவாளித்தனமாக பண்ணிடாதுங்க. அதுதான் வந்து தப்பு. பிகாஸ் யூனிட் டிஜிட்டில் வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது இப்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10ங்கிறத வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி யூனிட் டிஜிட் சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த 10ங்கிறத ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மீதி இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பிகாஸ் நமக்கு இப்போ 1 - 9 + 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். ஸோ அந்த நெகட்டிவ் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் 10ஓட பிளேஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிறோம் ஒரு நம்பரை. ஸோ மீதி 10ங்கிறத மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. இப்போ நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்னவாக இருக்கும்னா 10 + 1 11, 11 + 6 -9. ஸோ நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்னது 8. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் நீங்கள் இது இப்படின்னு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட். ஸோ அவ்வளோதான். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு சம்மில் சந்திப்போம். பாய்.